ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து என்னென்னா நிறைய ஹேக்கர்ஸ் எப்போயுமே சொல்கிறது நீங்கள் சொந்தமாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்கன்ட்டு பைத்தான் வச்சு பைத்தானில் இருக்க ஐடி யூஸ் பண்ணி ஒரு சாதாரண ஃபைல் மேனேஜர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது மெனுபார் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அதுவும் எந்த லைப்ரரி யூஸ் பண்ணேன்னா tkinterங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணேன். இவ்வளோ நாள் லேப்டாப் வந்து கொஞ்சம் கிராஷ் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிராஷ் ஆனதுனால என்னால் வீடியோ போட முடியல. அந்த இது சரி பண்ணோன்னே நான் ரெகுலராக வீடியோ போட்டுருவேன். அதனால தான் இன்றைக்கி இங்கே இந்த ப்ரோக்ராம் பண்ணுற பற்றி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாவும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாவும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இம்போர்ட் tkinterன்னு டைப் பண்ணுங்கள். இம்போர்ட் tkinter as tk போடுங்க, ஏன்னா அது வந்து tkன்னு டிஃபைன் பண்ணிக்கும். அதுக்கடுத்து ஃப்ரம் tkinter இம்போர்ட் as tk அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் tkinter இம்போர்ட் as menuன்னு போடுங்க. ஏன்னா இப்போ இது என்ன பண்ணோம்னா இந்த tkவை ttkன்னு எடுத்துக்கும், அதே சமயம் மெனுன்னு எடுத்துக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், இதை வந்து இதுக்கு நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும், அதாவது ஒரு டைட்டில் மாதிரி. அதனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரூட்னு யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கால்வாசி லினக்ஸ் வந்து ரூட் அக்சஸ் தான் கேட்கும், அதனால தான் நான் ரூட்னு போட்டு வச்சுருக்கேன். ரூட் ஈக்குவல் டு tk.Tk ஃபங்க்ஷன். ஏன் கொடுக்குறோம்னா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ஒரு டைட்டில் வைக்கணும். அது என்ன பண்ணுவாங்கன்னா ரூட் டாட் டைட்டில் பேரந்தசிஸ் உள்ள நான் டார்க்கான்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பேரை கொடுங்க. அதுக்கப்புறம் இதை கான்ஃபிக் பண்ணணும். இதை எப்படி பண்ணுங்கிற ஃபுல் கோடை நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் கொஞ்சம் ஹேக்கிங் வீடியோஸும் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. 30% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, மிச்சம் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. இந்த இதை ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னா ஃபைலும் எடிட்டும் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அந்த இதை பண்ணிட்டு மிச்சத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். டைட்டில் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து எக்ஸிட்டை டிஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸிட்டை டிஃபைன் எப்படி பண்ணுவோம்னா டெஃப் குவிட் பேரந்தசிஸ் அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரி போட்டுக்கோம். கீழே ரூட் டாட் குவிட் பேரந்தசிஸ் மறுபடியும் ரூட் டாட் டெஸ்ட்ராய் ஃபங்க்ஷன். அப்புறம் வந்து அதுக்கு கீழே என்ன பண்ணணும்னா எக்ஸிட் ஃபங்க்ஷன் போட்டுருங்க. ஏன்னா இந்த எக்ஸிட்டை கிளிக் பண்ணும்போது அது டெஸ்ட்ராயும் ஆகணும், அதே சமயம் எக்ஸிட்டும் ஆகணும். அதனால தான் அந்த இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெனு வந்து மெனுபார்னு கன்ஃபிக் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கமாண்ட் வைக்கிறது. அந்த கமாண்ட் வேறு எதுவும் இல்லை, ஃபைலை கிளிக் பண்ணும்போது உள்ள நியூ ஆன் ஆஃப் நியூ சேவஸ்ஸு சர்ச்சு ஃபைண்ட் அதெல்லாம் கமாண்ட் லிஸ்ட்டில் போகும். அதுக்கு என்ன கமாண்ட்னா இப்போ ஃபைல் மெனுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஃபைல் மெனு டாட் ஆட் அண்டர்ஸ்கோர் கமாண்ட். அப்புறம் ஃபங்க்ஷனுக்குள்ளே லேபிள்னு யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா லேபிள் வந்து அதை ஷோ பண்ணுறதுக்காண்டி லேபிள் கொடுத்துட்டு 2 லேபிள் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து அந்த நேம் என்ன நேம் வைக்க போகிறோமோ அந்த நேம் கொடுத்துருங்க. நான் வந்து எக்ஸிட் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த எக்ஸிட் கிளிக் பண்ணோன்னே எக்ஸிட் ஆகணுங்கிறதுக்காண்டி இப்போ நான் சொன்னதோட இப்போ எக்ஸிட்டுன்னு உள்ளே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த பேரந்தசிஸ் அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே பக்கத்தில் கமா போட்டு கமாண்ட் ஈக்குவல் டு குவிட் அந்த ஒரு குவிட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த இது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஃபைலில் கிளிக் பண்ணி அதில் இருக்க குவிட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா உடனே வெளில வந்துடும். நான் வந்து டேட்டாபேஸோட கால் பண்ணாமல் தான் இதை பண்ணியிருக்கேன். டேட்டாபேஸோட கால் பண்ணோம்னா அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டன்ஸும் வேலை செய்ய வைக்கணும்னா இந்த டேட்டாபேஸ் கால் பண்ணணும். அதை கால் பண்ணோம்னா நமக்கு வந்து MySQL தேவைப்படுது. MySQL வந்து நீங்கள் டைரெக்டாக லைப்ரரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து அப்படி தான் காட்டுது. நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் IDIE வச்சு மட்டுமே க்ரியேட் பண்ண முடியாது, நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காண்டி தான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் வேறு டூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பிடிச்சிருந்துச்சுன்னா
கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா இது பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இப்போது அந்த ஃபைலுக்குள்ளே கடைசியாக அந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைல் எடிட் ஃபார்மேட் விண்டோஸ் ஹெல்ப், இந்த நேம்லாம் எப்படி வைக்கிறாங்கன்னா கேஸ்கேடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க. அதுக்கு எப்படி பண்ணணும்னா menuBar ஈக்குவல் டு menubar.add_cascade, அப்புறம் ஃபங்க்ஷனுக்குள்ளே லேபிள் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ், அதுக்குள்ளே அந்த பேர் என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேர் தான் ஸ்டோர் ஆகும். கம்மா போட்டு அந்த டபுள் கோட்ஸ் முடிஞ்சோடனே கம்மா போட்டு மெனு ஈக்குவல் டு ஃபைல் மெனு இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளே என்ன டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹெட்டிங்காக வரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து அதாவது ஃபைலுக்கும் எடிட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நான் ஃபைல் மெனுன்னு எடுத்துக்கோங்க இல்லையா, ஃபைல் மெனு ஈக்குவல் டு ஃபைல் மெனு போட்டு பேரண்ட்ஸ்குள்ளே menuBar, tearoff கட் ஆஃப்னு சொல்லுவாங்க, இல்லை டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் வந்து டிஃபால்ட்டாக 0ன்னு வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஒன்று வச்சுக்கணும், ரொம்ப கூட வச்சிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் இந்த ஃபைல் மெனு, இப்போ நீங்கள் ஃபைல் மெனு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே சில டைம் கோடு போட்டிருக்க மாதிரி இருக்கும், நிறையா ஒரு சில கேப் இருக்க மாதிரி இருக்கும். அந்த எக்ஸிட் கீழே ஒன்று இருக்கும், ரீப்ளேஸ் கீழே இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒன்றும் இல்லை, செப்பரேட் டாஸ்க் ஆட் பண்ணியிருப்பாங்க. செப்பரேட் டாஸ்க்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபைல் மெனுவில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபைல் மெனு டாட் add_separator போட்டு ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. இதை வச்சு தான் இந்த மாதிரி menuBar-ஓட ஸ்டார்டிங் இது உருவாக்கியிருக்காங்க. இதுலேயே நம்ம இமேஜையும் அப்லோட் பண்ணலாம், அதே சமயம் யூசர் ஐடி பாஸ்வேர்டும் வச்சு அதில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் கால் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதுக்கு PyMySQL தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அது வேணும்னா பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது 2வது வாட்டி சொல்லிட்டணும். ஆமாம், நான் இது வந்து ரன் பண்ணலை, ஏன்னா இதை நான் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டேன். இது நான் வந்து சும்மா செஞ்சு காமிச்சது தான், அதனால தான் நான் ரன் பண்ணல, சாரி. நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது வந்து ரன் பண்ணும்போது எப்படி இருக்குன்ட்டு.